அத்தியாயம் 27. வசு கூறியதை கேட்ட மித்து மெல்ல புன்னகை சென்ற. ஆனால் வேந்தனோ முதலில் அதிர்ச்சியானவன் மித்து முகத்தை தான் பார்த்தான். அவள் இதை சாதாரணமாக தான் எடுத்துக்கொண்டாள் என்று எண்ணியவனுக்கும் அது விளையாட்டாகவே தோன்றியது. ஹே பாலு, வர வர வாய் ஓவர் ஆகிட்டே போகுது. சரி, சாப்பிட்டு போ, சரியா என்றவன் கண்களாலே மித்துவிடம் விடை பெற்று சென்றான். இங்கு மாறனோ விசாவை பிடித்து தரதரவென வெளியே இழுத்து வந்தான். யோ அண்ணன், எதுக்கு குருட்டு பூனை விட்டதை பார்த்த மாதிரி இப்படி ஆணு வாயை பொழுது பார்த்துட்டு நிக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லைன. பேசுவிடா பங்காளி, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என் பூவை பார்த்த 80 நாள் ஆயிடுச்சு தெரியுமா? அது சரி, நீ இப்ப எங்கடா என்னைய இழுத்துட்டு போற? வேற எங்க? என் பச்சைக்கிளிய பார்க்கதான். என்னது பச்சைக்கிளியா? புரியலையே பங்காளி என்று தலையை சொரிந்தான் அவன். அட, என் முறை பொண்ணு. உன் முறை பொண்ணா? உனக்கே இந்த ஊர் புதுசு, உனக்கு யாருடா முறை பொண்ணு? நம்ம வேந்தன் மாம்ஸ் தங்கச்சிதான். அடியாத்தே என்று நெஞ்சை பிடித்து கொண்டான் விசா. அவளை பார்க்க தான் போறோம். அப்ப அந்த பச்சைக்கிளி? அவளைதான் பச்சைக்கிளின்னு சொன்னேன். டேய், ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு பார்த்தா நீ என்ன உண்மையாவே அந்த புள்ளைய சைட் அடிக்கிறியா? புரிஞ்சு போச்சுடா அவன் கெஞ்சுதலாய் சொன்னான். முடியாது ப்ரோ, உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்றான் வானத்தை பார்த்து சிரித்தபடி. புரிஞ்சு போச்சு, உன் நோக்கம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என் மேல உனக்கு என்னவோ காண்டு. அதனால அந்த மீசக்காரங்கிட்ட மாட்டி விட்டு என் சோழிய முடிக்க பாக்குற. இதுக்கு பேசாம உன் கையால இம்படி விஷத்தை வாங்கி கொடு, பொட்டுன்னு போயிடுவேன். ஆனா அந்த மீசக்காரங்கிட்ட மாட்டி விட்டுறாதடா. அவர் திருப்பாச்சி அருவால தீட்டி வச்சிருப்பாருடா. சொன்னா கேளு, இங்க இருக்க புள்ளைங்களை பத்தி உனக்கு தெரியாது. பேசாம வா, வந்த வழியே போயிடுவோம். அட என்ன அண்ணன் நீ இப்படி பயப்படுற? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, வா, நான் இருக்கேன். அடே பங்காளி, நீ இருப்ப, நான் இருக்க மாட்டேன். சாமி, ஆளை விடு. யோ, அங்க பாரு, என் பச்சைக்கிளி எப்படி தண்ணீர் குடம் தூக்கி நடந்து வருதுன்னு. அதுவும் 2 குடம். வாவ், வாட் அ டேலண்ட் என்று மாறன் வாயை பிளக்க. அடேங்கப்பா, இதுக்கு முன்னாடி நீ இதையெல்லாம் பார்த்தது இல்லையாக்கும்? எங்க அம்மா கூட தான் 2 குடம் தூக்கம். போவியா? சரி வாயா. எங்க போய் அவகிட்ட பேசுவோம். என்னது, அந்த பிள்ளைகிட்ட பேச போறியா? அட போடா என்று விசா விருட்டென மறைந்து ஒளிந்து கொள்ள. அதுக்குள்ள எங்க போனாரு? சரி, நம்ம போய் பேசுவோம் என்று இவன் இந்துவன் பின்னே செல்ல. இந்துவோ வசு பேசியதையே நினைத்து கொண்டு நடந்தவள் அவனையும் கவனிக்கவில்லை, அவன் அழைத்ததையும் கவனிக்கவில்லை. ஹே பியூட்டி, ஹே நில்லு, உன்னதான். அடியே பச்சைக்கிளி, மாமா கூப்பிடறல, நில்லு. அட நில்லு புள்ள என பல மாடுலேஷனில் பேசி மூச்சுதான் வாங்கியது. ஆனால் எதையும் அவள் காதில் வாங்கவில்லை. ஒருவேளை இவளுக்கு காது டமாரமோ? இனி ஆக்ஷன் தான் சரியா வரும் என்று எண்ணி அவன் வேகமாக அவள் அருகில் சென்று அவள் கையை பிடிக்க. எவ்வளவு நேரம் ஏதோ சிந்தனையில் இருந்த இந்துவோ யாரோ தன் கையை பிடிக்கவும் பயத்தில் 2 குடத்தையும் கீழே போட்டவள் அடுத்த நிமிடம் அவனை அரைந்தும் இருந்தாள். மாறனோ அவள் அடித்ததில் ஷாக் ஆகி கண்ணத்தில் கை வைத்தபடி நிற்க. சிறிது நேரம் கழித்துதான் அவளுக்கு தெரிந்தது அவன் யார் என்று. அவள் குண்டு கண்கள் 2 பெரிதாக விரிய ஆவென கத்தியபடி அவள் அழத் தொடங்க. இவனுக்கோ ஒன்றும் புரியவில்லை. ஆக்சுவலா இவ அடிச்சதுக்கு நம்ம தான் அழணும், ஆனா இவ எதுக்கு அழுகிறா என்று அவனுக்கு ஒரே குழப்பம். ஏய் இந்தம்மா பொண்ணு, அழுகாத. ஏய் உன்னதாமா, அழுவாத. யாராவது பார்த்தா என்னதான் தப்பா நினைப்பாங்க என்றான் பதட்டமாய். அதை கேட்டு அவள் இன்னும் தேம்பி தேம்பி அழுதாள். அட கடவுளே என்று தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டான் அவன். இங்கு மித்துவும் செல்வி அம்மாவும் சேர்ந்து சமைத்து கொண்டிருந்தார்கள். செல்விமா, மித்து மெல்லமாய் அழைத்தாள். சொல்லு கண்ணே, விசா அண்ணாக்கு கல்யாணம் பண்ணலையா? பொண்ணு எதுவும் பார்க்கலையா? அதெல்லாம் நிச்சயமே முடிஞ்சிருச்சு கண்ணே, கல்யாணம் தான் இனி பாக்கி. அப்படியா? கல்யாணம் எப்போமா? பொண்ணு யாரு? பொண்ணு என் அண்ணம்மாவ தான் கண்ணே. பேரு பூவரசி. நல்ல வாயாடி. இந்நேரம் வந்திருப்பா உன்னைய பார்க்க. என்னன்னு தெரியல, இன்னும் காணோம். என்ன பார்க்கவா? என்ன செல்விமா சொல்றீங்க? அட ஆமா கண்ணு. அப்புறம் அவ அண்ணன் பொண்டாட்டிய பார்க்க வராம இருப்பாளா? வேந்தன் அவ கூட பிறகாட்டியும் கூட பிறந்தவங்களை விட அம்புட்டு பாசம் தம்பி மேல. உயிரியே வச்சிருக்கான் வேந்தன் தம்பி மேல. அவ்வளவு ஏன்,
அவங்க அண்ணாவுக்கு கல்யாணம் ஆனந்தான் எங்க கல்யாணம் நடக்கணும்னு கல்யாணத்தை தள்ளி போட்டு வச்சிருக்கா. ஆனா சரியான வாயாடி. எப்படிதான் அவளை வச்சு மேய்க்க போறேனோ என்று பெருமூச்சு விட்டு கொண்டார் அவர். நான் என்ன ஆடா மாடா நீங்க மேய்க்கிறதுக்கு? அம்பிட்டு கஷ்டமா இருந்தா நான் என்ற மாமனை தனி கொடுத்துரும் கூட்டிட்டு போறேன். ரொம்பத்தான். இதுக்குதான் எங்க வீட்டுல பாலும் பழமும் கொடுத்து வளர்க்குறாங்களாக்கும் என்று மூக்கு விடைக்க கத்தியபடி வந்து நின்றாள் இவ்வளவு நேர பேச்சுக்கு சொந்தக்காரி. வயலில் நடுவை வேலைக்கு சென்று இருப்பாள் போலும். சரியாய் கூட பாவாடையையும் கால் கைகளையும் அலசாமல் ஓடி வந்திருந்தாள். மேலே ஒரு ஆம்பளை சட்டையும் தலையை அள்ளி முடிந்து கொண்டையிட்டிருந்தாள். கிராமத்து பெண்களிற்கே உரிய மாநிறத்திற்கும் சற்று குறைவான கலர், நல்ல கலையான முகம், கிராமத்து பைங்கிலி அவள். மித்துவோ புன்னகை முகத்துடன் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஏண்டி பொச கெட்டவளே, என்னடி இப்படி வந்து நிக்கிற? இங்க பாரு, கை காலெல்லாம் சகதியா வந்து நிக்கிறவ. இதுல என் அண்ணன் அவளுக்கு ரோசை மட்டும் பொத்துக்கிட்டு வந்துடும். இன்னைக்கு எங்க வயல் நடுவ, அதுதான் சகதி. நட்டுட்டு வரும்போதுதான் சேது கிடைச்சிச்சு, அதுதான் அப்படியே ஓடி வந்தேன். அதுக்கு இப்படியா வருவேன்? ஏன், இதுக்கு என்னவா? அப்படி பிடிக்கலனா நல்லா ஒசரமான மாடியில வேலை பாக்குற புள்ளைய கொண்டாந்து உங்க ஆசம் அவனுக்கு கட்டி வைங்க. யாரு வேணான்னு சொன்னது? அடியாத்தே, பாத்தியா கண்ணு எம்புட்டு பெரிய வார்த்தை பேசுறானு? வாயாடி. அப்ப உங்க மவ மட்டும் ரொம்ப அமைதியோ? போங்க ஐத்த போங்க. சும்மா வெட்டியா நின்னு பேசிக்கிட்டு இருக்காம இம்புட்டு வர காப்பி தண்ணி எதுவும் போய் போட்டுட்டு வாங்க. அப்படியே ஓடியாந்துட்டேன், சாப்பிட கூட இல்ல. பசிக்குது ஐத்த, போங்க. அட போங்க. நான் என் மதனி கிட்ட ஆசையா பேச வந்தா இப்படி நந்தி மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. போங்க. உன்னைய என் மாவன் கிட்ட சொல்லி அடக்கிறேன்டி என்று அவர் கிச்சன் செல்ல அவர் போனதை உறுதி செய்து கொண்டவள் வேகமாக மித்து அருகில் வந்து அமர்ந்தாள். மதனி, எல்லாம் ஆச்சா? என்னை எடுத்ததும் ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் ரகசியமாக கேட்டவளை கண்டு மித்துவுக்கு புரையேறி விட்டது. அத்தியாயம் 28. இருங்க மதனி, வாரேன் என்று ஓடி சென்று ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். மித்துவும் அதை வாங்கி பருகினாள். இப்ப சொல்லுங்க என்றால் மீண்டும் ரகசியமாக. என்ன சொல்லணும் என்றால் மித்து தெரிந்தும் தெரியாதது போல. அட, கல்யாணம் ஆனா எல்லாருக்குமே நடக்குமே என அவள் சினுங்கிக் கொண்டே கூற மித்துவுக்கு சிரிப்பு தான் வந்தது. ஓ அதுவா என்று இழுத்தாள். அதேதான், சொல்லுங்க. ஆச்சே என மித்துவும் வெக்கப்படுவது போலவே சொல்ல. அப்படியா? அப்ப இன்னும் 10 மாசத்துல எனக்கு ஒரு மருமகனும் மருமகளும் வர போறாங்க. சூப்பர் மதனி. அப்புறம் சொல்ல மறந்துட்ட பாருங்க, நீங்க அழகா இருக்கீங்க என்று கிச்சன் பக்கம் பார்த்தவள் மித்துவை நெருங்கி அமர்ந்து ரகசியமாக கேட்டாள். இந்நேரம் அந்த கொல்லிக்கண்ணி வந்திருப்பாளே ஹஸ்கி வாய்ஸில் கேட்டாள். யார சொல்ற? அவளை போலவே மித்துவும் ஹஸ்கி வாய்ஸில் கேட்டாள். அதுதான் என் நாத்தனார்காரி, அவளைதான் மதனி சொல்றேன். வந்தாள் அந்த சூனியக்காரி. மித்துவுக்கு குபீர் என சிரிப்பு வந்து விட்டது. அச்சு பாவம், ஏன் பூவு அப்படி சொல்ற? அட நீங்க வேற மதனி, எங்க வேந்தன் அண்ணன் பின்னாடியே கொடுக்கு பிடிச்சாப்புல சுத்துவா. எப்படியோ அந்த கொல்லிக்கண்ணை வச்சு உங்களை முறைச்சு தள்ளிருப்பாளே. அப்படிலாம் இல்ல பூவு, கொஞ்சம் கோவமான குணம்தான் போல, மத்தபடி நல்ல பொண்ணுதான். அட, இப்ப கூட பாத்தீங்களா, அவளை பத்தி தப்பா கூட பேச மாட்டீங்க. ஆனா அவ இந்நேரம் உங்களை பத்தி கழுவி ஊத்திட்டு இருப்பா அந்த ஊமச்சி கிட்ட. ஊமச்சியா? யார சொல்ற? அட, அவதான் அந்த இந்து, வேந்த அண்ணன் தங்கச்சி. அமுகிடி மாதிரி இருந்துகிட்டு அந்த கொல்லிக்கண்ணிக்கு அவதான் எடுப்பு. பூவு கூறியது போல் இந்துவிடம் மித்துவை கழுவிதான் ஊத்தி கொண்டிருந்தாள் வசு. அடியே இந்து, அந்த பட்டணத்துக்காரிக்கு தோல் மட்டும்தாண்டி வெல்ல, ஆனா மூஞ்சில ஒரு கலையே இல்ல. ஆனா அத்தாச்சி, அண்ணி கலையா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்து கொஞ்சம் பயந்தபடி சொன்னாள். என்ன அண்ணியா? அப்ப நான் யாருடி? அவ அழகா கலையா இருக்கானா? அப்ப நான் அசிங்கமா இருக்கேன், அப்படிதானே சொல்ல வர? அஜோ அத்தாச்சி, நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீதான் அழகு. மதனி,
உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்லுதேன் கேளுங்க. அந்த கொல்லிக்கண்ணி கொடமிளகா மூக்கி இருக்காளே, கெட்டென்னு பிடிச்சவ. என் அண்ணனுக்கு இவ்வளவு நாள கல்யாணம் ஆகாம இருக்க காரணமே அவதான் மதினி. மித்துவுக்கு இது சற்று அதிர்ச்சிதான். என்ன சொல்ற பூவு, உண்மையாவா? அட ஆமா மதினி, அண்ணனை எம்புட்டு பொண்ணுக்கு பிடிச்சிச்சு. ஆனா இவ தான் ஏதாவது பண்ணி அவங்கள வேண்டான்னு சொல்ற மாதிரி பண்ணிடுவா. அவ்வளவு ஏன், அது எல்லாத்தையும் தாண்டி கல்யாணம் வர ஒரு பொண்ணு வந்துச்சு. ஆனா அவளுக்கு பேதியில போவ என்னத்த சொல்லி மிரட்டினான்னு தெரியல. அந்த பொண்ணே போய் அண்ணன் கிட்ட உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அண்ணன் வாயாலேயே கல்யாணத்தை நிறுத்த வச்சிருச்சு. மித்துவுக்கு இது இன்னும் கூடுதல் அதிர்ச்சி. நிஜமாவா சொல்ற பூவு? அட நெசந்தான் மதினி. அதுவும் எப்படி தெரியுமா? எப்படி? அண்ணன் வாயாலேயே எனக்கு குழந்தை பெத்துக்க தகுதி இல்லைன்னு ஊரு சன முன்னாடி சொல்ல வச்சுப்புட்டா. எல்லாத்துக்கும் இந்த கொல்லிக்கண்ணி தான் காரணம். அதுக்கப்புறம் தான் அண்ணன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் எனக்கு இவங்களா பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் தெரிய வந்துச்சு. நீ இதை யார்கிட்டயும் சொல்லலையா பூவு? சொல்லதான் மதினி போனேன். ஆனா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு மதினி. அதனால வரப்புல இருந்து தள்ளி விட்டு என் காலை உடைச்சிட்டான். இத பத்தி யார்கிட்டயாவது சொன்னா இப்ப லேசாதான் உடைச்சேன், அப்புறம் முழுசா உடைச்சு விட்டுருவேன்னு சொல்லிவிட்டா மதினி. நானும் பயந்துகிட்டு யார்கிட்டயும் சொல்லல. அவ நல்ல பொண்ணுதான் மதினி. ஆனா அண்ணன் விஷயத்துல மட்டும் அவ பைத்தியக்காரி. 1 மாசம் ஆயிடுச்சு கால் சரியாக. கொஞ்சம் வருத்தமுடன் சொன்னாள். அவ உன் காலை உடைச்சது தப்பு. அதுக்கு கண்டிப்பா அவளை உன்கிட்ட சாரி கேட்க வச்சிடலாம். அட போங்க மதினி, அவ சரியான திமிரு பிடிச்சவ. சாரிலாம் அவ கேட்க மாட்டா. அப்படியா? அதையும் பார்க்கலாம். அது சரி, நீ எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? அட போங்க மதினி, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. நான் ஐத்த என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன் என்று எழுந்து ஓடியவள் சடார் என ஒரு உருவத்தின் மீது மோதி கீழே விழப்போக அவளை தாங்கி பிடித்தது ஒரு வலிய கரம். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என விசா அவளை கையில் ஏந்தியபடி காதல் ராகம் பாட, அச்சோ மாமா விடுங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என இவள் தொல்லி விலக, பூவே உன்னை பார்த்து எம்புட்டு நாள் ஆகி போச்சுடி. அது சரி, என்ன கோலம் இது, வயலுக்கு போனியாக்கும்? ஆமாங்க மாமா, வர போற ஒரு வேலை வெட்டிக்கு போகலன்னா நம்ம தானே அம்புட்டும் பார்த்துக்கணும். சந்தடி கேப்ல மாமனை அசிங்கப்படுத்துற பாத்தியா? பட்டணத்துக்கு போனீங்களே, இம்புட்டோண்டு மிளகா பச்சி கூட வாங்கிட்டு வரல. திங்க தான் வாங்கிட்டு வரல, ஒரு முழம் பூவாவது வாங்கிட்டு வந்தீங்களா? அடியே, நான் ஆசையா காதல் பாட்டு பாடினா நீ என்னன்னா திங்க பஜ்ஜி வாங்கிட்டு வரலன்னு கேக்குற. சரியான தீனி பண்டாரம். சரி, உன் அண்ணிய பாத்தியா? அட, அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். மதினி நல்லா அம்சமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நல்ல குணமாவும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க பக்கத்துல வாங்க என்றாள் ரகசியமாக. ஆஹா, என்னமோ கொடுக்க போறா போலையே. ஆனாலும் நம்ம ஆளுக்கு நம்ம மேல லவ்ஸ் கொஞ்சம் அதிகம்தான் என்றவன் என்னவோவெல்லாம் எண்ணிக்கொண்டு கண்ணத்தை அவள் பக்கமாய் திருப்பினான். அட, கண்ணத்தை எதுக்கு நீட்டுறீங்க என்றவன் காதருகே போய் ரகசியமாக சொன்னாள். அன்னிக்கும் அண்ணாவுக்கும் அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சான். கொஞ்சம் வெட்கப்பட்டபடி சொன்னாள். விசாவுக்கோ இது கொஞ்சம் பெரிய ஷாக் தான். என்னடி சொல்ற, யாரு சொன்னது என்றவன் ஷாக் ஆகி கேட்க, மதினி தான் சொன்னாங்க. அஜு போங்க, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு என்றவள் ஓடிவிட, அடியை நில்லடி ஏய் என்று அவனும் பின்னே ஓட அங்கு அவன் தாய் இருப்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை போலும். ஏய் நில்லடி பூவே என்று பின்னே ஓடியவன் அவன் தாயை பார்த்து அப்படியே ஜர்க்காகி நின்றான். அவரோ கையில் தோசை கரண்டியை வைத்துக் கொண்டு மகனை முறைத்து பார்த்தார். என்னடா இந்த பக்கம்? அதுமா, ஐயோ டக்குன்னு பொய் சொல்ல வரமாட்டேங்குதே. பசிக்குது, அதுதான் சாப்பிடலான்னு என வாய்க்கு வந்ததை அடித்து விட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானேடா கொட்டிக்கிட்ட. அது என்னம்மா இப்படி கேட்குற
எத்தனை வேலைனாலும் பெத்த புள்ளைக்கு கஷ்டப்பட்டு கஞ்சி ஊத்துற ஆத்தாவை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் சாப்பிட்டேன், அதுக்குள்ள சாப்பிட வந்துட்டேன்னு கேக்குற ஆத்தாவை இங்க தான் பாக்குறேன் என்று விசாவோ சிவாஜி வாணியில் நடிப்பை போட, ஓ சரி வா ராசா என்று அவனை அமர வைத்தவரோ, பூவே தோசைக்கல்ல அடுப்புல வேடி என்றார். இன்னைக்கு நம்மளா சொல்ற வர இவன் சாப்பிடுறது நிறுத்தக்கூடாது என்றார் மகனை முறைத்து பார்த்தபடி. ஐயோ ஆத்தா, பரமதேவி என்னை விட்டுருங்க என ஓடியவன் அடுத்து சென்றது வேந்தனை தேடிதான். டே மாப்பி, ஒண்ணுக்கு ஒன்னா இருந்தோம், அந்த விஷயத்த மறைச்சிட்டியேடா, போடா என்று சண்டை போட்டான். நான் எதடா மறைச்சேன்? எதை மறைச்சியா? எம்பிட்டு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க பாவி என்று விசாவோ பூவு சொன்ன விஷயத்தை அவனிடம் சொல்ல, என்னடா சொல்ற? இத உனக்கு யார் சொன்னா என ஷாக் ஆகி கேட்டான். வேற யாரு, தங்கச்சி தான் பூ கிட்ட சொல்லியிருக்கு. உண்மையாவா என்றவன் அடுத்த நிமிடம் அங்கு இல்லை. ஓட்டமும் நடையுமாக வீட்டை நோக்கி சென்றான். அவன் மனையாளை தேடிதான் அவனின் இந்த நடையுடன் கூடிய ஓட்டம். அத்தியாயம் 29. மித்து உள்ளே துணி மடித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது யாரோ தன்னையே பார்த்து கொண்டிருப்பது போல் இருந்தது. என்ன வேணும், எதுக்கு இப்படி பாக்குறீங்க என்றால் திரும்பி பார்க்காமலே. வேந்தனுக்கு ஆச்சரியம்தான், எப்படி திரும்பாமலே கண்டு கொண்டாள் என்று. எத்தனையோ ஆண்மகனை எதிர்த்து நிற்கும் அவனால் அவளின் கண்களை கண்டுவிட்டால் இமைக்கவும் மறந்து விடுகிறான். அவளின் பதனம் கண்டு இந்த மண்ணுலகையும் மறந்து விடுகிறான். யாரடி நீ? என்னை பைத்தியமாக்குகிறாய். எரியும் எரிமலை என்னை ஒற்றை பார்வையால் பனிமலையாக்குகிறாய். கண்மணியே, திமிரும் காலை என்னை திணறும் மூடனாக்குகிறாய். கண்மணியே, உன் கண்கள் என்ன காந்தமா? என்னை கவர்ந்து இழுக்குதடி அத்தனை வேகமாய். அவளை இமைக்க மறந்து பார்த்து கொண்டு நின்றான் வேந்தன். வாய் வரை வரும் வார்த்தைகள் வெளியே வர மறுத்தது. என்ன சைட் அடிச்சது போதும், ஏதாவது பேசணுமா? அது அது வந்து அதுக்கு மேல வார்த்தை வராதோ வேந்தன் சாருக்கு? இப்போ இப்போ என்ன சொன்னீங்க? என் பேர் சொன்னீங்க தானே? ஆமா, உங்க பேரு தான். அதுக்கு என்ன இப்போ? எத்தனையோ பேர் தன்னை வேந்தன் என்று அழைத்தும் இதுவரை யாரிடமும் உணராத சிலிர்ப்பினையும் வெட்கத்தினையும் ஏனடி உன்னிடம் மட்டும் உணர்கிறேன் கண்மணியே. உடல் சிலிர்த்தது. உள்ளம் குடைக்குள் பெய்யும் மழை போல் நனையாமல் நனைந்தது. அவனையும் அறியாமல் அவனின் விழிகள் அவளை அளவெடுத்தது. பெண்ணே, நீ என்ன உரலின் உடன்பிறப்பா? சிலையாய் செதுக்கிய உன் வதனம் கண்டு எந்த சிற்பியும் திணறி விடுவான். பெண்ணே, உன் கண்கள் என்ன காந்தமா? கண்டாலே கவர்ந்து இழுக்குதடி. இதழா இல்லை கோவை பழமா என்று கொழும்பும் வகையில் உன் இதழ்கள் கண்டு என் ஆண்மை உருகுதடி. இருக்கும் கவிஞர்கள் போதாதென அவனும் கவிதை வடிக்க துவங்கி இருந்தான். இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறாரு மனுஷன்? வேந்தன் வேந்தன் என்றவளின் வார்த்தைகளில் மீண்டான் வேந்தன். அதில்ல, அது என்று மீண்டும் உளறி தள்ளினான். பெண் அவளோ அவனை ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தாள். கொஞ்சம் முன்னாடி ஏன் அப்படி பண்ணீங்க? என்ன பண்ண? வேந்தன் புரிந்தும் புரியாதது போல் கேட்டான். எதுக்கு கிஸ் பண்ணீங்க? அது தாலி உன்கிட்ட, அதனால நான் என்றவனுக்கு வார்த்தை அநியாயத்திற்கு தந்தி அடித்தது. இது சரிப்பட்டு வராது என்று எண்ணியவன் அவள் எதிர்பாரா வண்ணம் அவளின் இன்னொரு கன்னத்தில் முத்தம் ஒன்றை வைக்க இம்முறை ஃப்ரீஸ் ஆவது மித்துவின் முறையாகி போனது. அவள் அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றாள். காலையில இருந்து பார்த்தேன், உன் கழுத்துல தாலிய காணோம். அதுதான் மனசு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் உங்க கழுத்துல தாலிய பார்த்ததும் என்னையவே அறியாம சந்தோஷத்துல முத்தம் கொடுத்துட்டேன். அவங்கள பார்த்தாவே எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. எத்தனை பேரையும் இப்படிங்கிறதுக்குள்ள அடிச்சு சாச்சிருவேன். ஆனா உங்க கண்ணை பார்த்து என்னால பேச முடியல. அவ்வளவுதாங்க
என்று மூச்சு விடாமல் அவன் பேசி முடிக்க அவள் தான் ஆவென பார்த்து கொண்டிருந்தாள். இவனை ஏதாவது பண்ணணும் என்று மூளை சொன்னாலும் உடம்புதான் ஒத்துழைக்க மறுத்தது. சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்ததும் தான் தாமதம். அடுத்த நொடி அவன் அங்கு இல்லை. பெண்ணவள் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. அப்புறங்க என்றவன் தலையை மட்டும் உள்ளே நீட்டி ஏதோ சொல்ல வர இவளும் என்னவென்பது போல் பார்த்தாள். இனிமே இந்த மாதிரி லேசான சேலை கட்டாதீங்க, இதுல உங்களுக்கு லைட்டா தொப்ப தெரியுது என்று சிரிப்பை அடக்கியபடி சொல்லிவிட்டு சென்றான் சேட்டை பிடித்தவன். கேட்க வந்தது என்னவோ வேறுதான், ஆனால் அவன் பேசி சென்றது வேறு. ஒருவேளை அவள் முகம் பார்த்து கதைக்க கஷ்டமோ? என்றபடி விழித்தவள் பக்கத்தில் இருந்த ஆள் உயர கண்ணாடியில் மெல்ல எட்டி பார்த்தாள். நிஜமாவே தொப்பு தெரியுதோ என்று பல மாடுலேஷனில் செக் பண்ணி பார்த்தவளுக்கு இதுவரை இல்லாத தொப்பை இன்று ஏனோ இருப்பது போலவே தெரிந்தது. அச்சோ, அப்போ உண்மையாவே தெரியுதோ? பேசாம செல்வி அம்மா கிட்ட கேட்டு பாப்போம் என அப்படியே கிச்சன் பக்கம் செல்ல அங்கு செல்வி அம்மாவும் பூவும் சமைத்து கொண்டிருந்தார்கள். மித்து உள்ளே சென்று ஏதேதோ பேசிவிட்டு பின்பு மெல்ல அவர்களிடம் அடித்தளம் போட்டாள். என்று தொண்டையை செருமிக் கொண்டாள். செல்வி என்னவென்பது போல் நிமிர்ந்து பார்த்தாள். செல்விமா, நான் குண்டாவா இருக்கேன் என ஒரு வழியாக கேட்டுவிட்டால் எப்படியோ. அட என்ன கண்ணு, உன்னை போய் யாராவது குண்டுன்னு சொல்வாங்களா? என்னமோ தீக்குச்சியாட்ட இருக்க கண்ணு. அது அது இல்லம்மா, இந்த சேலையில எனக்கு தொப்ப தெரியுதா என்று திக்கி திக்கி கேட்டாள். தொப்பையா உனக்கா? அட ஏன் கண்ணு நீ வர, அதெல்லாம் தெரியல கண்ணு. பூவோ பொட்டுக்கடலையை கொறித்தபடியே நாசுக்காய் சிரித்தாள். ஹைத்த, சேதி என்னன்னு தெரியுதா? யாரோ மதனிய இந்த சேலையில தொப்பு தெரியுதுன்னு சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்படி நைஸா வந்து கேக்குறாங்க. என்ன மதனி, அந்த யாரோ என் அண்ணன் தானே என கள்ள சிரிப்புடன் நக்கல் செய்தாள் பூவு. அச்சோ பூவு, அப்படிலாம் இல்ல, நானாதான் என்றவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. ச்சே, நம்ம எவ்வளவு பெரிய யூடியூபர், நம்மள இப்படி பங்கம் பண்ணிட்டாளே. நல்ல வேலை யாரும் பார்க்கல, இல்லனா நம்ம இமேஜ் என்ன ஆகுறது? டே மாறா, நீ ரோஷக்காரன்டா. இனிமே அந்த பொண்ணை பார்க்கவே கூடாது. பார்க்கறது என்ன, நினைக்கவே கூடாது. நினைக்கிறது என்ன, அப்படி ஒருத்தி இருந்ததையே மறந்துடு என்று போனில் எதையோ நோண்டி கொண்டிருந்தான். அப்பொழுது என்று அவன் பின்னே நின்று ஒரு உருவம் தொண்டையை செருமியது. என்னடா இது டிஸ்டர்பு என்று அவன் பின்னே திரும்பி பார்க்க படபடக்கும் விழிகளுடன் அவனின் பச்சைகளை தான் பின்னே நின்று கொண்டிருந்தது. இவ்வளவு நேரம் பெரிய கட்டபொம்மன் போல் வீராப்பாக எண்ணி இருந்த அவனின் மனதை செருப்பால் அடித்து விரட்டியவன் அடுத்த நிமிடமே வெட்கமே இல்லாமல் பல்லை காட்டினான். ஹே பச்சைகளி என்று 32 பல்லையும் டென்டல் டாக்டரிடம் செக்கப் வந்தது போல் இழித்து காட்டினான். அவளோ மேல் சட்டையின் கீழ் பட்டனை ஒற்றை விரலால் சுற்றியபடியே தயக்கமாக நின்று கொண்டிருந்தாள். விட்டால் கையோடு பிச்சு எடுத்து விடுவாள் போலும். தலையை மட்டும் நிமிரவே இல்லை அவள். நான் உங்களை அடிச்சது ரொம்ப தப்பு, என்னை மன்னிச்சுக்கோங்க. என் ஐயன்கிட்ட சொல்லிவிடாதீங்க, அப்புறம் அம்புட்டுதான். ஆம்பளை புள்ள மேல கை வச்சுட்டேன்னு தெரிஞ்சா என்னை தொலைச்சு போடுவாங்க. சற்று பயத்துடன் சொன்னாள் அவள். இங்க பாரு பச்சைக்கிளி, யார் சொன்னது ஆம்பளை பசங்களா அடிக்க கூடாதுன்னு? இங்க பாரு, நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. தப்பா ஒருத்தன் கை நம்ம மேல வச்சா அடிக்கணும். நீ பண்ணது ரொம்ப சரிதான். நீங்க பயந்து அடங்கி போற வர எங்களை மாதிரி பொண்ணுங்களை அடக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்க ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க. துணிந்து நில்லு, பயம் இல்லாம பேசு. ஒருத்தன் உன் சம்மந்தம் இல்லாம கை வச்சதும் யோசிக்காம அடிச்ச பாத்தியா? அந்த பச்சைக்கிளி தான் எனக்கு பிடிச்சது. நான் பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேட்கிற இந்த பச்சைக்கிளிய எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆண் பெண்ணை விட பெரியவங்கன்னு நினைக்கிறத முதல்ல மாத்துங்க. இங்க யாரும் உயர்ந்தவங்களும் இல்ல, யாரும் தாழ்ந்தவங்களும் இல்ல. புரியுதா? உணர்ச்சி பொங்க பேசினான்.